நான் தான் அவனை படிக்க வைக்க போறேன். படிப்புக்காக உனக்கு பீஸ் கட்ட முடியாம செத்து போயிட்டாரு. இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு அவர் சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இந்த பையனை ஒழுங்கா ஸ்கூல்ல சேர்த்துக்க. பணம் எதுவும் வாங்காத. இவனுக்கு மட்டுமா இல்ல இந்த ஸ்கூலுக்கேவா? பள்ளிக்கூடத்தை என்கிட்ட கொடுத்துரு, இலவசமா நான் நடத்திக்கிறேன். போயிடுறத நான் கொடுத்துறேன், டென்ஷன் ஆகாத. நீ நானும் சேர்ந்தே தொழில செய்வோம். உடம்பு நல்லா வச்சிருக்க, 100 பேர்த்த கூட அடிப்ப. நீ நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்த அடியாள் தொழில நீ பாத்துக்க. எனக்கு இப்ப அரசியல் செல்வாங்க நிறைய இருக்கு, அவங்களுக்கு நிறைய கூலிப்பட கூட தேவைப்படுது. அதை நீங்க கவனிச்சுக்க, இதை நான் கவனிச்சுக்கிறேன். சேர்த்து விட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் இந்த பள்ளிக்கூடம் என்கிட்ட வந்து சேர். அப்படி ஒரு நிலைமை வந்தா பிள்ளைங்க இருக்கும் போதே பள்ளிக்கூடத்துக்கு பாம்பு வச்சு மண்ணோட மண்ணாக்கிடுவேன். நீ வாடா, நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு, அங்கதான் எல்லாம் இலவசம். வாங்கடா. அழுகாம வா. எங்க போற? அழுவாம சும்மா வா. அந்த பள்ளிக்கூடத்துல எந்த வசதியும் இல்ல. பணம் இருக்கிறவங்களுக்கு தாண்டா படிப்பு. நீ நம்ம குலத்தொழில் கத்துக்கணும் எங்க அப்பா சொல்லிட்டாரு. என்ன பல வயசு பிள்ளைகளா உட்கார்ந்து இருக்கு? ஆசிரியருங்க 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை நான் ஒரே ஆசிரியர். சுப்பிரமணி, அழுவாத. இந்த ஸ்கூல்ல பிதிப்பிச்சுட்டு டீச்சர்லாம் புதுசா சேர்த்தா இந்த ஸ்கூல்லே படிக்கிறியா? சார், இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துட்டா இந்த பசங்களுக்கு இலவசமா கல்வி தர முடியுமா? என்ன நம்பலையா? உதவி செஞ்சா சந்தோஷம்தான். இந்த இருக்கதே பேச்சு இது 1 வருஷ பாடத்தை ஒரே வாரத்துல படிச்சிரும். 10ஆம் கிளாஸ் படிச்சுச்சு. இங்க போதுமான வசதி இல்லாதனால இவங்க வீட்டுல பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு படிச்சா இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை. அரசாங்க ஸ்கூல் இங்க படிச்சு இதுக்கெல்லாம் உருப்படவா? என் பையன் பொண்ணெல்லாம் யூகே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நாட்டுல பாதி பேரு உன்னை மாதிரி கௌரவத்துக்கு தான் படிக்க வைக்கிறான். ஐயா, நான் வேணா பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணவா? நடப்பு கல்வி ஆண்டுல அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்கு. தனியார் யாராவது விரும்பினா அரசு பள்ளியை தத்தெடுத்து நடத்தலாம். சரிங்க சார், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அருமையான ஐடியா. உங்க ஊரு அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்திட்டா ஊர்ல வறுமை கோட்டு கீழே உள்ள பிள்ளைங்களும் படிப்பாங்க. கரும்பு விவசாயி பொன்வழி போல சாவும் இனிமே நடக்காது. தனியார் கல்வி கொள்கைக்கு முடிவு அரசாங்கமே கல்வியை நடத்தணும்னு நான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்.
நீங்க அரசு பள்ளியை சரி செஞ்சா அது ஒரு நல்ல செயல் வடிவமா இருக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா எங்கேயாவது கொள்ளை அடிச்சாதான். என்னப்பா காசி எலெக்ஷன் டைம்ல எங்க போட்டு வளர்த்து இருக்கிறாங்க போலீஸ்காரன் பொழப்பு விடாப்பா. நிம்மதியா பொண்டாட்டி நிம்மதியா இருக்க முடியுமா? ராத்திரிக்கும் பகலுக்கும் எப்படி நின்றுட்டு. என்ன இது ராத்திரி கூட போலீஸா நிக்குது? சத்தம் சென்ட்ரல் மினிஸ்டர்ல போலீஸ் நிக்காதா? ஆள போறோம். எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி நீ பணக்கார வீட்டுல கொள்ளையடிச்சு ஏழைகிட்ட கொடுக்க போற. இருக்கிறவங்கள்ட்ட தான் கொள்ளையடிக்க முடியும். வா. கண்ணுக்குள் போட சரியான இடம். கருங்கல்ல வச்சே கட்டியிருக்காங்களே, இதுல எப்படிப்பா கண்ணுக்குள்ள போட போற? இந்த கல்ல பேத்து நீ களை வாங்க போற. நல்லா விசாரிச்சியா? இந்த வீட்டுல காசு பணம் இருக்க மாதிரி தெரியலையே. ஏய், நல்லா விசாரிச்சுட்டேன். மினிஸ்டர் வாங்குற லஞ்ச பணம் பூரா இந்த வீட்டுல தான் கொண்டாந்து வைக்கிறாராம். இப்போ தொழில்காரங்கிறத நிரூபிக்கிறான் ஐயா.
எங்கயா? யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதானே கிடந்த மாதிரி டியூட்டில தண்ணி போடாதானே கேக்குறியா? ஏதாவது கனவுனோ கண்டிருப்பேன். வாங்க போலாம். பணம் இருந்தா படிப்பு இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு குல தொழில் இருக்கு. பள்ளிக்கூட முதல் மணிக்கே பறந்து போயன் கண்மணி, பள்ளிக்கூட முதல் மணிக்கே பறந்து போயன் கண்மணி. துள்ளியோடு சுவடி பையை தூக்கியோடு மகிழ்ச்சியோடு. பள்ளிக்கூட முதல் மணிக்கே பறந்து போயன் கண்மணி, உள்ளியோடு சுவடி பையை தூக்கியோடு மகிழ்ச்சியோடு. அறிவை கொடுக்கும் கல்வி நல்லழகை கொடுக்கும் கல்வி, அறிவை கொடுக்கும் கல்வி நல்லழகை கொடுக்கும் கல்வி. பொறுமை கொடுக்கும் கல்வி நீ போ அருமை செல்வி. பாட வைக்கும் கல்வி கொண்ட பசியை போக்கும் கல்வி, நாடு காக்கும் கல்வி